அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இந்த வீடியோவில் நாளைய நிஃப்டி ட்ரேடு, அதாவது 26 ஜூன் நாளை நிஃப்டி ட்ரேட் பிளான் பற்றி பார்ப்போம். முதலில் இன்றைய நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி பார்ப்போம். நண்பர்களே, இன்று நிஃப்டியானது 25,150 ஓப்பன் ஆனது. அது நேற்றைய நிஃப்டியை விட ஏறக்குறைய 100 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆனது. பின்பு அங்கிருந்து டவுன் சைடு 25,125 வரை வந்தது. அப் சைடு 25,266 வரை சென்றது. தற்சமயம் 25,244 உள்ளது. இது நீங்கள் நிஃப்டி சார்ட்டை பார்த்து அறிந்து இருப்பீர்கள். இன்று ஏறக்குறைய சைடுவே தான் 100 பாயிண்ட்டுக்குள் மூமெண்ட் இருந்தது. நான் நேற்றைய வீடியோவில் கூறியிருந்தேன், மார்க்கெட் ஓப்பன் ஆகி அப்சைடு சென்றால் காத்து இருக்கவும், ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். அது சமயம் கால் செல் செய்து ட்ரேடிற்கு கூறியிருந்தேன். அது ஏறக்குறைய 2 மணி அளவில் நடைபெற்றது. அதை போன்று செய்திருந்தால் நீங்கள் ப்ராஃபிட் எடுத்திருக்கலாம் நண்பர்களே. மற்றபடி நாளை மார்க்கெட் ஓப்பன் ஆகி 25,250 கிராஸ் செய்து அப்சைடு சென்றால் அது 25,350 வரை செல்ல வாய்ப்பு உள்ளது. அது சமயம் புட் செல் செய்து ட்ரேட் எடுக்கலாம். இல்லை என்றால் காத்திருங்கள். 25,300 மற்றும் 25,350 வரை செல்லும். அது சமயம் அங்கிருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். நீங்கள் அது சமயம் 25,300 கால் ஆப்ஷனை சேல் செய்து ட்ரேட் எடுத்தால் ப்ராஃபிட் எடுக்கலாம் நண்பர்களே. ஆப்ஷன் செயின் மற்றும் அனலைஸை பார்க்கும்பொழுது நாளைய மார்க்கெட் 25,350க்கு மேல் செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை நண்பர்களே. அதே சமயத்தில் ட்ரேட் எடுப்பதை பொறுமையாக கடைபிடிக்கவும். ப்ராஃபிட் வரும் என்ற எண்ணம் வந்தால், பிளான் போட்டது போல் நடந்தால் மட்டும் ட்ரேட் எடுக்கவும். நான் ஒரு வீடியோ 12 மணி அளவில் அப்லோட் செய்திருந்தேன். அதாவது 25,300 கால் ஆப்ஷனை சேல் செய்தால் ப்ராஃபிட் கிடைக்கும் என்று. அது சமயம் 47 ரூபாயாக இருந்தது. அது 31 ரூபாய் வரை சென்றது. பின்பு அங்கிருந்து அப்சைடு சென்று விட்டது. ஆகவே இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் கிடைத்தவுடன் ஸ்கொயர் ஆஃப் செய்து வெளியில் வந்து விடுங்கள். இல்லை என்றால் அது மார்க்கெட்டானது அப் டவுன் சென்று கொண்டு இருக்கும். நாம் ப்ராஃபிட்டையும் எடுக்காமல் லாஸ் ஆகி விடுவோம். அன்பு நண்பர்களே, இது இன்றைய நிஃப்டியின் 25,200 புட் ஆப்ஷனின் பிரீமியம் சார்ட்டை பாருங்கள். சரியாக 10 மணி 50 நிமிடத்தில் VWAP மற்றும் VWMA கிராஸ் ஆகிவிட்டது. அது சமயம் நீங்கள் 25,200 புட் ஆப்ஷனை சேல் செய்து வைத்திருந்தால் நீங்கள் ப்ராஃபிட் எடுத்து இருக்கலாம். அதே சமயத்தில் நீங்கள் கால் சேல் செய்து ப்ராஃபிட் எடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட இதுபோன்று கிராஸ் ஆகும்போது நீங்கள் ட்ரேட் எடுக்கவும். அதற்கு பின்பு அதற்கு மேலே உள்ள கேண்டில், அதாவது 90 ரூபாய் ஸ்டாப் லாஸ் போடவும். இவ்வாறாக எந்த இடத்தில் ட்ரேட் எடுக்கின்றோமோ, கிராஸ் ஆகின்றதோ அதற்கு மேலே உள்ள சார்ட்டில் நாம் ஸ்டாப் லாஸ் போட்டு வைத்து ட்ரேட் எடுத்தால் ப்ராஃபிட் எடுக்கலாம் நண்பர்களே. இதைத்தான் நான் என்னுடைய வீடியோவில் பல முறை கூறியிருக்கின்றேன். இதுபோன்று கிராஸ் ஆகும்போது நீங்கள் ட்ரேட் எடுக்கவும். எனது வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி நண்பர்களே.